Hi, hello, my dear children. Welcome back to today's session. So now we're going to start. It is an amazing chapter in GOC ஓட MCQ collections தான். ஸோ நமக்கு தெரியும் ஜிஓசி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சாப்டர், எவ்வளோ ஹை வெயிட்டேஜான சாப்டர். தென் ஸோ அதில் எப்படி பார்ட்டெல்லாம் இருக்குது, நிறைய எஃபெக்ட் இருக்குது, இன்டர்மீடியட் ஸ்டெபிலிட்டி இருக்குது, தென் ரியாக்ஷன் மெக்கானிசமோட பிரின்சிபல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தட் அதில் அவ்வளோ 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 பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த சாப்டர் ஜிஓசி தான். ஓகே, ஸோ இந்த ஜிஓசி டாபிக்ல இருந்துட்டு ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணிட்டோம், நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆனக்கூடிய 2026 ஜேஇ பேப்பர்லேருந்து கான்செப்ட்ஸ் கொஷின்ஸ் எடுத்துட்டு அதுக்கு கான்செப்ட்ஸை ரிலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் டோன்ட் மிஸ் த செஷன். ஓகே, ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டில் த எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ண அவ்வளோ யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ டைரக்ட்லி வி ஸ்டார்ட் வித் த செஷன். ரைட், ஓகே. ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட கெமிஸ்ட்ரி ஒன் ஷார்ட்டு, ஓகே, கம்ப்ளீட் ஒன் ஷார்ட் ஃபுல்லாகவே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்லா சாப்டருக்கும். ஓகே, இந்த லாஸ்ட் டைமில் நான் எந்த சோர்ஸை டிபெண்ட் பண்ணுறது, ஃபாஸ்ட் ரிவிஷன் வேணும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன், செம்ம கலெக்ஷன் எல்லா நாலேஜும் போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அது இங்கே இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு சாப்டர்ல இருந்துட்டும் எல்லா கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸை நீ 30 கொஷின்ஸ் அந்த ஒர்க் அவுட் பண்ண உங்களோட ப்ராசஸில் அந்த டாப்பிக்கில் அந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து எண்டு டாபிக் வரைக்கும் எல்லா கான்செப்டும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரே கலெக்ஷன்ஸாக கிடைச்சிருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல பார்க்கணும் அப்படின்னா ஸோ யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் நீட் ஸ்ட்ராட்டஜி தமிழ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணு, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணு. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டைரக்ட்லி வி மூவ் டு த கொஸ்டின். இல்லை, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும், எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா லைக் கார்போகேட்டையான், கார்பேனியான், அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ இதில் பாருங்க, பென்சைல் குளோரைடு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்கேன். பென்சைல் குளோரைடு ரியாக்ட் ஃபாஸ்டர் இன் SN1 mechanism. ஓகே, தென் ethyl chloride இல்லையா, SN1 mechanism, then ethyl chloride. பென்சைல் குளோரைடு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்திருப்போம், பென்சைல் குளோரைடு. ஓகே, SN1 mechanism. ஆக்சுவலி இது எனக்கு குளோரினை ரிமூவ் பண்ணிட்டா டு மேக்கப் இங்கே பென்சைல் கார்போகேட்டையான். ஓகேங்களா, என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா டு மேக்கப் அ பென்சைல் carbocation. அப்போ your benzyl carbocation is more stable than in ethyl carbocation. ஓகேங்களா, so that ரொம்ப important. Then benzyl carbocation more stable than ethyl cation. ஓகேங்களா, so இதுதான் நம்ம கொடுத்துருப்போம். Right, benzyl cation is carbocation is more stable than ethyl cation. So accordingly அவங்க அதான் கொடுத்திருக்காங்க react faster in SN1 reaction. அப்ப SN1 reactionல more stable carbocation டிசைட் பண்றது தான் SN1. அப்ப எனக்கு ஸ்டெபிலிட்டி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிளைஸ்டா இருக்கு அப்படின்னா it follow the SN1 is faster. Okay, it follow the SN1 is faster. ஓகே, ஸோ இதற்கான நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த பத்தின தெரியல, பென்சைல் தான் மோர் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குமா, ஸோ இதுக்கான நாலேஜ்லாம் வேணும் அப்படின்னா யூ கோ டு த ஜிஓசி சாப்டரோட ஒன் ஷாட் போய் பாரு, ஃபாஸ்ட்டாக ஒரு 2xல வச்சு லிசன் பண்ண. ஸோ உங்களுக்கான கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எல்லாமே அந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எத்தில் கார்போகேட்டையான் இன்டர்மீடியட் இஸ் less stabilized by hyperconjugation than benzyl carbocation. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தில் கார்போகேட்டையான் என்ன கொடுத்துருக்கோம், எத்தில் கார்போகேட்டையான் intermediate less stabilized by hyperconjugation. ஓகேவா, then
பென்சைல் கார்போகேட்டையான் பை ரெசனன்ஸ். ஓகே, கண்டிப்பா ஹைப்பர் கான்ஜுகேஷன் அண்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா உங்களோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் த மோர் ஸ்டேபிள். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது எப்படி ஹைப்பர் கான்ஜுகேஷன் எழுதுது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்ப லுக் அட் திஸ் சாம்பிள். எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் டிசைட் பண்ணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா your benzyl carbocation stabilized by resonance. ஓகே, அப்ப resonance hyper conjugation ரெண்டுத்தையும் பார்க்கும்போது your resonance effect is more dominant over the hyper conjugation. Okay, so that அப்ப resonance effect உள்ள இருக்க create ஆகிறது it is a more stabilized one. Okay, accordingly your statement 2 also correct. அப்ப statement 1 correct, statement 2 correct. Fine. Okay, both statement 1 and 2 are correct. Option first 1 is the correct answer. Next one பாருங்க, அதுக்கான explanation content தான் கொடுத்திருக்கோம். Right. The IUPAC nomenclature, the correct order of decreasing priority of the functional group. அப்படிதான் நம்ம கேட்டிருக்காங்க. See 2026 JEE main paper. நம்மளோட கிளாஸோட செஷன்ஸ் இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் IUPAC நாமென்க்ளேச்சர் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் தெளிவாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்தபடி ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனல் குரூப் அமைடு, கீட்டோனு, ஆல்டிஹைடு, அமீனு, ட்ரிபிள் பாண்டு அப்படி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி தென் இந்த ஆர்டரில் அமைடு, ஓகேங்களா, அமைடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? தென் அப்புறம் கீட்டோன் இருக்கு, ஆல்டிஹைடு இருக்கு, அமீன் இருக்கு. ஸோ ஆல்டிஹைடுக்கு நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆல்டிஹைடுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பனைல் காம்பவுண்ட் தானே. ஸோ தட் கீட்டோன் ரைட். கீட்டோன் நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு? கீட்டோனுக்கு. தென் நெக்ஸ்ட் அமீன் இருக்கு, ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட் இருக்கு. ஸோ தென் ஃபாலோட் பை அமீன், தென் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட், தென் ஃபாலோட் பை அமீன், தென் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட். ஓகே, இது எந்த ஆர்டர் ஃபாலோ ஆயிருக்கு? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். For the given molecule X, okay, இது ஒரு X molecule கொடுத்திருக்காங்க. The preferred site of attack of the electrophile. என்னது அட்டாக் பண்ணுது? எலக்ட்ரோஃபைல். இப்போ இந்த ரிங்கை செக் பண்ண என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? ஓவராலா பார்க்கும்போது CONH அமைடு. ஓகே, செப்பரேட்டா பார்க்கும்போது இந்த ரிங்ல இந்த ரிங்குக்கு கார்பனைல் குரூப் as a ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ரிங்க்கு அமீன் as a ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கார்பனைல் குரூப் இருக்குல்ல, ஸோ கார்பனைல் குரூப் இட் இஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீஆக்டிவேட் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ யுவர் கார்பனைல் குரூப் டீஆக்டிவேட்ஸ் த, ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கோம்? டீஆக்டிவேட்ஸ் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? டீஆக்டிவேட்ஸ் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். Electrophilic substitution reaction deactivates the electrophilic substitution reaction. இது என்னது? நம்மளோட கார்பனைல் குரூப். ஓகேங்களா? ரைட். ஸோ தட் அமீன் குரூப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்டிவேட் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ யோர் NH2 group is activates the electrophilic substitution reaction. ஓகேவா? ஆக்டிவேட் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸில் ஸோ திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ரிங்கை வித் ரெஸ்பெக்ட் டு கார்பனைல், அப்போ P and R இந்த பிளேஸ் அவங்க சொல்லியிருக்காங்களே P பிளேஸ் அண்ட் R பிளேஸ் இட் இஸ் டீஆக்டிவேட்டிங் சைட். அப்போ அதில் ரியாக்டிவிட்டி ரொம்ப லெஸ்ஸராக தான் இருக்கும். அண்ட் அமீன் குரூப்பு ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு S and U பிளேஸ் ஆக்டிவேட்டிங் சைட்டு. என்ன சைட்டு? ஆக்டிவேட்டிங் சைட். அப்போ இந்த பிளேஸ் ஆஃப் S, இந்த பிளேஸ் ஆஃப் U நமக்கு என்ன இருக்கும்? ஆக்டிவேட்டிங் சைட். ஸோ இந்த ஆக்டிவேட்டிங் சைட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இட் இஸ் க்ளோசர் டு த சிஸ்டம் அப்படிங்கும்போது இட் கிரியேட் த ஸ்டெரிக்.
ஓகே, அப்போ நம்ம என்ன பிளேஸ் எடுத்துக்கலாம்? இட் வில் பி para place. With respect to NH2 through direct para place, it is the more stabilized product. Appo it is that under electrophile attack at the place of U. Electrophile attack at the place of U. Okay, then predominantly at U. Okay, option 4 is the correct answer. Okay, right. Next one. Right. Adukana explanation. Right. Next, consider the 3 aromatic ring. இந்த மாதிரி 3 rings இருக்கு, P, Q and R. P, Q and R whose structures have been given below. So இது பாருங்க, so 2026 JE paper எல்லாமே நமக்கு ஒரு மைண்ட் ப்ளோவிங் கொஷினாக தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த கொஷின் பாரு என்ன சொல்லியிருக்காங்க, ரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, PQR இதுதான் காம்பனண்ட்டு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, the correct order regarding the reactivity of the compounds with இது என்னமா, phenyl benzene diazonium chloride. என்ன கொடுத்துருக்கோம், benzene diazonium chloride. அப்போ இந்த காம்பனண்ட் பென்சின் டயசோனியம் குளோரைடோட யாரு கூட ஆக்சுவலா அண்டர் ஆப்டிமம் பட் ஸ்லைட்லி அசிட்டிக் மீடியம். நான் என்ன போட்டிருக்கேன், என்னோட மீடியம் ஒரு ஸ்லைட் அசிட்டிக் மீடியம் போட்டிருக்கேன். அப்போ இந்த 3 காம்பனண்ட்ஸோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ now look at the compound. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கு, இந்த குரூப் இருக்கு. ஓகேவா, சப்ஸ்டிடியூட்டட் அமீன், டெர்சரி அமீன். ஓகேவா, ரைட். ஸோ இதுலேயும் டெர்சரி அமீன், எல்லாத்துலேயும் டெர்சரி அமீன் இருக்கு. நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அண்ட் இது பென்சின் டயசோனியம் குளோரைடு தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அது கூட தான் ரியாக்டே பண்ண போகிறோம். பென்சின் டயசோனியம் குளோரைடு, பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஓகேங்களா, அப்போ என்னது, இது ஃபுல்லாக ஒரு எலக்ட்ரோஃபைல். ஆக்சுவலி திஸ் இஸ் ப்ளஸ், சாரி மைனஸ், திஸ் இஸ் ப்ளஸ். ஓகேங்களா, அப்போ பென்சின் டயசோ பார்ட்டு நெகட்டிவ், பாசிட்டிவ் குளோரின், எலக்ட்ரோஃபைல் தான் போய் அட்டாக் பண்ண போகுது. ஓகேவா, ரைட். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எப்படி எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும், எந்த மாதிரி இருக்கும்? ஸோ அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எனக்கு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ இதில் பாருங்க, இட் இஸ் த presence ஆஃப் 1 electron releasing group. ஓகே, presence ஆஃப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், 1 electron releasing group. ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங். இங்கே என்ன இருக்கு, presence ஆஃப் 2 electron releasing. ஓகேங்களா, 2 electron releasing, presence of 2 electron releasing group. ஓகேங்களா, இங்க ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் இருக்கு, இங்க 2 electron releasing group present ஆயிருக்கு. ஓகே, ஃபைன், ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம இதை பேஸ் பண்ணிட்டு, அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் எனக்கு பிளேஸ் அப் ஆயிருக்குது இந்த பிளேஸ்ல, அதனால ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி lower. Okay, அப்போ electron releasing group, it is reduces the reactivity order of electrophilic substitution reaction. ஓகே, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ரைட். அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், தட்ஸ் ஹைலி ரியாக்டிவ், யோபி highly reactive. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் வில் பி ஹைலி ரியாக்டிவ், தென் Q, தென் ஃபாலோட் பை R. அப்போ PQR ஆப்ஷன். ஏன் மேம் இது வரல, பிகாஸ் இது 2 ரிலீசிங் இருக்குல்ல, 2 ரிலீசிங் இன்னும் ரியாக்டிவிட்டி லெஸ்ஸராக தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ தட் அக்கார்டிங்லி ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் த ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஓகே, உங்களுக்கு ஈஸி ஷார்ட்கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கோத்ரூ பண்ணிக்கோ. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் மாலிகுல்ஸ் ஆர் ஸ்பீசிஸ். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் இஸ். கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ லுக் அட் திஸ் 3 எக்ஸாம்பிள்ஸ். இது ட்ரோபேன். ஓகேவா, ஸோ ட்ரோபேன் காம்பவுண்ட், C டபுள் பாண்ட் O. ஓகேவா, இது என்னது, அசிட்டோன், C டபுள் பாண்ட் O. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு CH3 எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை எடுத்துருங்க, இது வேண்டாம், இது இல்லை. ஓகேவா, ரைட். இங்கே என்ன இருக்கு, அசிட்டேட்டில் C டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O ஆல்சோ பி present. ஓகே, இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஸோ இவங்களோட பாண்ட் லென்த் கேட்குறாங்க. யூஸ்வலி
கம்பேரிட்டிவ்லி கார்பன் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் பாண்ட் ஆர்டர் கிரேட்டராக இருக்குன்னா பாண்ட் லென்த்து ஷார்ட்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுவோம்? வாட்ஸ் அ ட்ரிக் வி ஃபாலோட்? என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணுவோம்? ஸோ இந்த இடத்துல ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணிருக்கோம்? யோர் பாண்ட் ஆர்டர் விச் இஸ் inversely proportional to bond length. Bond order which is inversely proportional to bond length. If it is increasing the bond order, decreasing the bond length. Okay, fine. Right. In the case la tropone adu irukku illaya, actually it is heavily and conjugation. எப்படி மேம் heavily conjugated சொல்லியிருக்கோம் அப்படின்னா, see look at this structure, double bond, single bond, double, single, double, single, double. Again single. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு? இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கான்ஜுகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நமக்கு தெரியும் இட் இஸ் தட் நம்ம ரிங் ஃபார்மில் இருக்கு அப்படின்னா தட் வில் பி டீலோக்கலைசேஷன் வில் பி டேக் ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? இட் இஸ் நாட் பி கம்ப்ளீட்லி டபுள் பாண்ட், பார்ஷியலி டபுள் பாண்ட். நான் சொல்கிறது புரியுதா? பார்ஷியலி டபுள் பாண்ட் கேரக்டர், பார்ஷியலி சிங்கிள் பாண்ட் கேரக்டர் அப்படி இருக்கும். ஸோ தட் இன் கம்பேரிட்டிவ்லி அப்போ சிங்கிள் பாண்ட் இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது, அப்போ நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது? இந்த சிங்கிள். ஓகே, இது பார்ஷியலி டபுள் சிங்கிள் இருக்குது, இது வெறும் கம்ப்ளீட்டாக சிங்கிள் பாண்டு. ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெசனேட்டிங் எழுத முடியும். ஓகேவா? ரைட். அப்படி ரெசனேட்டிங் எழுதும் போது இதுலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அண்ட் பார்ஷியல் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ டபுள் பாண்ட் பற்றி பிரச்சனையே இல்லை. ஓகே, டபுள் பாண்ட், பாண்ட் ஆர்டர் 2, பாண்ட் லென்த் ஷார்ட்டர். ஓகேவா? ஸோ நவ் ஐ ஜஸ்ட் கம்பேரிங் அண்ட் தென் எக்ஸ் அண்ட் இசட். இவங்க ரெண்டு பேர்த்துல யாருக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறது? ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஓ மைனஸ், ஓகே, இங்கே ப்ளஸ். ஓகேவா? இப்படி இருக்கு. அயானிக்கா நெச் அயானிக்கா கன்வெர்ட் ஆகினா எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹைலி கான்ஜுகேட்டட், நல்லா புரிஞ்சுக்கோ, ஹைலி கான்ஜுகேட்டட். இப்போது ட்ரோபீலியம் ட்ரோபனோன் கேட்டையானாக இருக்கும்போது இட் இஸ் தட் ஹைலி கான்ஜுகேட்டட், மோர் ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சர். அப்போ மோர் ஸ்டெபிளைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது இம்மிடியட்டாக இன்னொரு ஃபார்முக்கு மாறுறது கொஞ்சம் டிலே ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது, நம்ம கார்போகேட்டையானே நம்ம பார்த்துருக்கோம், தட்ஸ் வில் பி ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது அப்படின்னா டக்குனெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ரைட். அதனால ஸோ இது மோர் ஸ்டெபிளைஸ்டான ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? தென் ஸோ அதனால இந்த இடத்துல கார்பன் ஆக்சிஜன் பாண்டு சிங்கிள் பாண்ட் ஆஃப் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் வில் பி எக்ஸிஸ்டிங். இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி டீலோக்கலைஸ்ட். டீலோக்கலைஸ்ட் எப்படி இருக்கா? ஓகே, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆமா, இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆமா. ஓகேவா? டீலோக்கலைஸ்ட். ஓகேவா மேம்? அப்போ இதில் டீலோக்கலைஸ்லாம் ஆகாதா? அடுத்த கொஷின் கேட்கறது கரெக்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது மோர் ஸ்டெபிளைஸ்டு ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். அப்போ மோர் ஸ்டெபிளைஸ்டு ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் வில் பி எக்ஸிஸ்டிங் as such. ஓகேங்களா? அதனால கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால that will be carbon oxygen single bond, that will be அப்ப single bond na bond length will be greater. அப்ப now it is comparatively your x and z, your x structure is the bond length is greater. Okay, fine. Okay, x is greater. அப்புறம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை, டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு, சிங்கிள் பாண்டுக்கு தான் லோக்கலைசேஷன் ஆகுது. ஓகே, ஃபைன். இருந்தாலும் சிங்கிள் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லை? ஓகே, தென் z, தென் ஃபாலோட் பை y. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு பாரு, x is to y. Option 4, right? X is at y. Option 4 is the correct answer. Okay, right. Next question. Right. Given below are two statement. Super. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் 1 2,6 டைஎத்தில் சைக்ளோஹெக்சனோன். ஓகே, இருக்கட்டும். தென் and 6-methyl 2N-propyl cyclohexanone or metamers. இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் போடாமல் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாசிபிள் இல்லை. ஸ்ட்ரக்சர் போட்டு பார். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரா த சைக்ளோஹெக்சனோன். டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காது, ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சைக்ளோஹெக்சனோன் எப்படி போடுவேன்? சைக்ளோஹெக்சனோன்.
ஓகேவா? சைக்ளோஹெக்சனோன் என்ன கொடுத்துருக்காங்க? 2,6 டை எத்தில். அப்போ செகண்ட் பிளேஸ்லேயும் சரி, 6th பிளேஸ்லேயும் சரி, டை எத்தில் இருக்கா? எத்தில் போட்டிருக்குண்ணா செகண்ட் பிளேஸில் 4, 5, 6 எத்தில் போட்டிருக்குண்ணா. ஓகேவா? அப்போ இந்த கார்பனைலுக்கு இந்த சைடு 2 எத்தில், இந்த சைடு 2 எத்தில், சரி ஒரு எத்தில், சாரி. அடுத்தது 6 மெத்தில். ஓகே, சைக்ளோஹெக்சன் போடு, சைக்ளோஹெக்சன் போடு ஃபர்ஸ்ட். சைக்ளோஹெக்சனோன் போடு. இது சைக்ளோஹெக்சனோன். ஓகேவா? இதில் 6 மெத்தில் 2n ப்ரொப்பைல். செகண்ட் பிளேஸில் ப்ரொப்பைலை போட்டுடுன்ற ப்ரொப்பைல். ஓகேவா? செகண்ட் பிளேஸில் 1 மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல். ப்ரொப்பைல் போட்டுருக்குண்ணா. ஓகேவா? தெரியுதா? அந்த எண்டில் ரப்பட்டு போடுறேன், வெயிட் பண்ணு, கீழே போடுறேன், மேலே கூட போடலாம். ஓகே, ப்ரொப்பைல் எப்படி போடலாம்? டபுள் 1 இப்படி போடலாமா? 1 2 3 ப்ரொப்பைல், 2 ப்ரொப்பைல். ஓகே ஃபைன். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மெத்தில். 6th பிளேஸில் மெத்தில், மெத்தில். இது ரெண்டும் மெட்டாமர்ஸ்ன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மெட்டாமர்ஸ்? மெட்டாமர்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? It is the in same functional group but different number of alkyl group attached to the both sides of the functional. ரெண்டு functional group ஓட ரெண்டு சைடும் different number of alkyl. Look at here, how many alkyl? It is 2 number alkyl. இங்க என்ன இருக்கு? 2 membered alkyl. டோட்டலா 4 தான். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்லாம் சேஞ்சஸ், மாலிகுலர் ஃபார்முலாலாம் சேஞ்சஸ் இருக்காது, சேம் மாலிகுலர் ஃபார்முலா. இங்க என்ன இருக்கு? 3 alkyl. இங்க என்ன இருக்கு? 1 alkyl. அப்பயே 4 தான். அப்போ நமக்கு என்ன இருக்கு? இட் இஸ் அ 4 காம்பனண்ட் தான், சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் alkyl group attached to the both the sides of the functional group. ஓகேவா? அப்போ these are metamers. Exactly statement correct. Exactly statement correct. ஓகேவா? ரைட். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, 6, டெட்ராமெத்தில் சைக்ளோஹெக்சனோன். ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணு. ஃபர்ஸ்ட் சைக்ளோஹெக்சனோன் போடு. சைக்ளோஹெக்சனோன், சைக்ளோஹெக்சனோன். ஓகே, 2, 6, டெட்ராமெத்தில். 2, 6, டெட்ராமெத்தில். எக்ஸிபிட் கீட்டோ ஏ. சி, கீட்டோ ஈனால் டாட்டமெரிசம். See, what is the condition of ketoenol? Ketoenol டாட்டாமெரிசம்க்கு என்ன கண்டிஷன்? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். See, எனக்கு எங்கே இருக்கு? அப்போ this is my ஆல்ஃபா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். கார்பன் இருக்கே தவிர ஹைட்ரஜன் இருக்கா? ஏன்னா 2 மெத்தில் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். அப்போ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன், நோ ஆல்ஃபா ஹைட்ரோஜன், நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். எனக்கு என்ன கிடையாது? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. அப்போ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ எனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதனால எனக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகாது? ஆல்ஃபா கேட்டோஸ் ஆனது, கீட்டோயினால் டக்குன்னு வரல, கீட்டோயினால் டாட்டமெரிசம் எக்ஸிஸ்ட் ஆகாது, அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஸோ தட் அப்போ இது ஸ்டேட்மெண்ட்டு 2 ராங்கு, 1 கரெக்ட், 2 ராங்கு. இது ஆப்ஷன் சி. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். ரைட். அரேஞ்ச் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் அக்கார்டிங் டு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். செம்ம. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட்டு நமக்கு ஹையர். என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டென்ட் இருக்குன்னு பாரு. ஆல்கஹால் இருக்குது, அமீன் இருக்குது, ஹைட்ரோ கார்பன் இருக்குது, செகண்டரி அமீன் இருக்குது. ஓகே ஃபைன். இதில் ஹைட்ரோ கார்பனில் எனக்கு எந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகாது. ஹைட்ரோ கார்பன் இட் இஸ் வில் பி ஹைட்ரோ கார்பன். நான் இதை சொல்கிறேன்ப்பா, இது சொல்கிறேன். நோ ஃபங்க்ஷனல் குரூப், நோ ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இட் இஸ் த லோவர் பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா? தென் C4H10. C4H10 இது என்ன? சியா? ஓகே ஓகே. சி. ரைட். அடுத்தது என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குது, ப்ரைமரி அமீன் இருக்குது, செகண்டரி அமீன் இருக்குது. இப்போது ஆல்கஹாலுக்கு கன்ஃபார்ம் ஜாஸ்தி தான் அமீனை விட. ஓகேவா? பிகாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிருக்கும், வாட்டரில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அண்ட் அமீன், ப்ரைமரி அமீன் அண்ட் செகண்டரி அமீன். ப்ரைமரி அமீனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 ஹைட்ரோஜன். அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. இட் கேன் ஏபிள் டு மேக் அப் இங்கே 2 intermolecular ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா? அப்போ 2 ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் யுவர் ப்ரைமரி அமீன். அண்ட் இங்கே பாரு, செகண்டரி அமீன்
ஒரே ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ only one hydrogen is hydrogen bonding possible in case of your secondary amine. ஓகேவா? அப்போ then followed by C2H5NH then C2H5. ஓகேவா? D option and ஓகேவா? அடுத்தது என்னது? பிரைமரி அமீன் எடுத்துக்கோங்க. பிரைமரி அமீன் C4H9NH2 and B compound. Next one என்னது? alcohol எடுத்துக்கலாம். C4H9OH alcohol. So that ஏன்னா because alcohol தான் நம்ம என்ன இருக்கும், hydrogen bonding create ஆயிருக்கும், looping இருக்கும், so அதெல்லாம் explain பண்ணியிருக்கோம். So that will be the higher boiling point. சொல்லியிருப்போமா? Right. So அப்போ இது this is the order. இருக்கா பாரு, CDBA. Right. Option 3 is the correct answer. Right. Okay. Next one பாருங்க. அதுக்கான explanation. Right. Shown below is the structure of methyl acetate with 3 different alpha, beta, gamma carbon oxygen atom bonds. ஓகேங்களா? 3 alpha, beta, gamma. ஓகேவா? அப்போ CH3 then C double bond O then O CH3 இப்படி தான் இருக்குது இல்லையா? அப்போ this is alpha, alpha, beta, gamma. ஓகேவா? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கே தெரியும் பாண்ட் ஆர்டர் கிரேட்டராக இருக்குது அப்படின்னா பாண்ட் ஆர்டர் என்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுவோம்? இட் ஃபாலோ த ட்ரிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம்? your bond order directly inversely proportional to bond length. ப்ராப்ளமில் லென்த்து தானே கேட்குறாங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் இங்கே 2 இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இந்த பாண்ட் லென்த்து ஷார்ட்டராக தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபாவுக்கு ஷார்ட்டர். ஓகேவா? அடுத்து கார்பன் ஆக்சிஜன் பாண்டு. ஓகேவா? கார்பன் ஆக்சிஜன் பாண்டு. இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பார்ஷலி டபுள் பாண்டு எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படி மேம் அப்படின்னா see look at here இது ஓகேவா? இட் இஸ் த பாசிபிலிட்டி டு கன்வெர்ட்டிங் த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? டபுள் பாண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் வில் டேக்ஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ பார்ஷலி டபுள் பாண்ட் பார்ஷலி சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? கம்ப்ளீட் சிங்கிள் பாண்டு மட்டும் இல்லை, பார்ஷலி டபுள் பாண்ட் கேரக்டரும் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்போ? when the lone pair of electron it is be delocalized. ஓகேவா? ஸோ அதனால நெக்ஸ்ட் பீட்டா. அடுத்தது கார்பன் ஹைட்ரஜன் கண்டிப்பாக என்ன மட்டும்தான் சிங்கிள் பாண்டு மட்டும்தான், sp3 ஹைப்ரிடைசேஷன் மட்டும்தான், பாண்ட் லென்த்து லாங்கர் தான். ஓகேங்களா? அப்போ காமா. ஸோ இட் ஃபாலோ தட் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா. ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட். கொஷின் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. An alkane requires 8 moles of oxygen. 8 moles of oxygen. வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். For complete combustion reaction சொல்லியிருக்காங்க. On chlorination with gives only one monochlorinated. இதுதான் க்ளூ. See எங்க 2026 JE only one monochlorinated. நீ கம்பஷன் வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை. என்ன டேர்ம் சொல்லியிருக்காங்க? ஒன்லி ஒன் மோனோக்ளோரினேட்டட். ஓகேங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைமரி கார்பன் எவ்வளோ? நான் இங்கேயே பிடிச்சிட்டேன். ஒன்லி ஒன் மோனோக்ளோரினேட்டட்னா என்னென்ன காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? இட் பி லைக் திஸ். ஓகே, CH3 இப்படி இருந்தால் தான் இட் இஸ் காம்பவுண்ட் ஒன்லி ஒன் மோனோக்ளோரினேட்டட். இதில் மட்டும்தான் ஒன்லி ஒன் மோனோக்ளோரினேட்டட் என்னன்னு கொடுத்துருக்காங்க அவங்க. இட் இஸ் அல்கேன். அதாவது செகண்ட் க்ளூ. மோனோக்ளோரினேட்டட் அல்கேன். ஓகேவா? அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைமரி கார்பன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பிரைமரி கார்பன். சே லுக் அட் ஹியர். பிரைமரி 4 பிரைமரி கார்பன். ஸோ தட் ஆன்சர் இஸ் 4. மேம் எனக்கு இன்னும் இந்த கம்பஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ 4 பிரைமரி கார்பன்.
மேம் 8 moles ஆஃப் ஆக்சிஜன் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது கரெக்டாக அதையே கொடுக்குறேன். கம்பசன் அல்கேனோட கம்பசன் ரியாக்ஷனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா CnH2n + 2. CnH2n + 2 அல்கேனோட கம்பஷன் ரியாக்ஷன் கூட ஜென்ரல் ஃபார்முலா ப்ளஸ் ஆக்சிஜன் 3n + 1/2 O2. ஓகேவா? ஸோ ரெண்டும் ரியாக்ட் பண்ணிட்டு n moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் n + 1 moles ஆஃப் வாட்டர் H2O. n moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு n + 1 moles ஆஃப் வாட்டர் இப்படி தான் இருக்குது. ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது? 8 mole ஆஃப் ஆக்சிஜன், 8 mole ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? ரைட். அப்போது 3n + 1/2 which is equal to 8 moles. ஓகேவா? அப்போ 3n + 1 எவ்வளோ இருக்கும்? 3n + 1 which is equal to 16. ஓகேங்களா? அப்போ 3n வந்து எவ்வளோ இருக்கும்? 15. அப்போ n which is equal to 5. ஓகே, n which is equal to 5. அப்போ n which is equal to 5 இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் அப்படின்னு பார்த்தோம்னா C5H12. C5H12. சி அதுதான் C5H12. ஓகேங்களா? ஸோ நீ இவ்வளோ அதையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டாச்சு, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? 8 moles தான் தேவை ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாச்சு. நான் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன் ஒன்லி 1 monochlorinated அப்படின்னு. ஸோ இங்கேயே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் 8 moles தான் தேவையான்னு செக் பண்ணிக்கலாங்கிறது தான் அதையும் யூஸ் பண்ணேன். அதுலேயும் அதுதான் வருது. ஓகேங்களா? ஸோ தட் அப்போது எனக்கு எவ்வளோ ப்ரைமரி கார்பன் இருக்குது? இட்ஸ் அ 4 primary கார்பன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரைட். இதில் total number of aromatic compound or species from the following list. Total number of aromatic compound அப்படின்னு தான் கேட்குறாங்க ப்ராப்ளம்ல. ஓகேவா? ரைட். அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்ன இருக்கணும்? அரோமேட்டிக் கேரக்டர்ஸ்க்கான ரூல் என்னது? அண்ட் இட் இஸ் இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் ரூல்ஸ் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கும்? ஓகே, aromatic character, it obey the Huckel's rule. ஓகேங்களா? obey the Huckel's rule. Huckel's rule obey பண்ணும். Huckel's rule என்னது? 4n + 2 pi electron. 4n + 2 pi electron. obey the Huckel's rule. ஓகேவா? செகண்ட் திங்க். ஓகேவா? தென் அடுத்தது இந்த conjugated system. conjugation அப்புறம் என்ன இருக்கும்? planarity இதெல்லாம் இருந்தது அப்படின்னா என்னோட காம்பவுண்டு அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஓகே ஃபைன் ரைட். ஸோ இந்த செக் பண்ணிக்கோ. ஸோ இதில் ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுதா? 2 4 pi electron உள்ள எவ்வளோ இருக்கு? 4 pi electron does not obey the Huckel's rule, so definitely that is not be the aromatic. ஓகேவா? ஸோ இதில் 1 2 4 6 pi electron கண்டிப்பாக ஒபே பண்ணுதே. ஸோ இட் பிலாங்ஸ் டு aromatic. ஓகேவா? ஸோ இது என்னது? ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம். ஓகேவா? கண்டிப்பாக என்னது? அரோமேட்டிக் கேரக்டர். நம்ம சொல்லியிருக்கோம்ல ஆந்த்ரசினால அரோமேட்டிக் கேரக்டர், நாப்தலின் அரோமேட்டிக் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே butad, butene, cyclobutene dication. Okay, 2 pi electron, 4n + 2 pi electron இருக்குல்ல, n which is equal to 0. அப்போ 2 pi electron obey பண்ணுதே, Huckel's rule obey பண்ணுதே. அப்போ this is also aromatic. ஓகேவா? ரைட். 2 4 6 pi electron. அப்போ this is also aromatic. ரிங்குக்கு வெளியில் தான் நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? ஸோ தட் அப்போ என்ன இருக்குது? 1 2 3 4 5. ஓகேங்களா? எவ்வளோ காம்பவுண்ட் ஒபே பண்ணியிருக்கு? 5 காம்பவுண்ட். இட் இஸ் ஒபேவிங் த aromatic character. 2026 கேட்டிருக்கக்கூடிய JEE மெயின் பேப்பர். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன். அதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் தேடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரைட். given below are
two statements regarding physical properties of the haloalkanes and haloarenes உள்ள வந்திருக்கு. ரைட், ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. Due to increase in van der Waals forces. Wait, the correct boiling point order. See, look at here. Number of carbon increases, boiling point. Boiling point க்கு trick என்ன follow பண்ணிருப்போம்? என்ன rules follow பண்ணிருப்போம்? That is the rules for the boiling point order. ஓகேங்களா? So number of carbon atom which is directly proportional to boiling point. அப்போ number of carbon increase ஆக boiling point increase ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கு, இட் இஸ் 3 கார்பன். ஓகே, இதில் 2 கார்பன், இதில் 1 கார்பன். சி, அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன்க்ரீசஸ், யுவர் பாயிலிங் பாயிண்ட் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ். எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 கரெக்டு. As para-dichlorobenzene is more symmetric. Yeah, para-dichlorinaவே என்னது symmetric. எக்ஸாக்டா என்னது? It is cut it into equal half. Cut it into, இதை கட் பண்ணிங்க அப்படின்னா it is equal half. Okay, right? அப்போ it is will be more symmetric. Its melting point higher than ortho and meta isomers. கண்டிப்பா. ஓகேவா? இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட் லோவர் தென் த ஆர்த்தோ ஐசோமர். ஓகேவா? ஸோ தட் அப்போது எனக்கு சிமெட்ரிக்கல் மாலிகுலுக்கு மெல்டிங் பாயிண்ட்டு ஹையராக தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ அக்கார்டிங்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸாக்டாக கரெக்ட். ஓகேவா? ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட், 1ம் கரெக்ட், 2வும் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். given below are two statement. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. in NO2, okay, cation OH3, okay, the cation stabilized by plus or effect of the minus and OCH3 group. Right, wait. இப்போ இதில் என்ன காம்பினேஷன் இருக்கு? நான் என்னெல்லாம் பார்க்கணும்? கார்போகேட்டன் ஸ்டெபிளைஸ்டு பை பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட், கார்போகேட்டன் ஸ்டெபிளைஸ்டு பை பாசிட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட் OCH3 குரூப். அப்போது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸார் எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. எலக்ட்ரான் நம்ம இதில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ தட் அப்போ இதுக்கு ஃபாலோ பண்ணுற ட்ரிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணியிருப்போம் அப்படின்னா, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், electron releasing இது OCH3 electron releasing which is directly proportional to positive resonance effect. Pleasure effect correct. ஓகேவா? directly proportional to pleasure effect. ஓகேங்களா? pleasure effect. அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கார்போகேட்டன் ஸ்டெபிளைஸ்டு பை OCH3 குரூப். அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டன். அதுவும் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ தட் அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டன். Stability of the carbocation. Okay, stability of the carbocation அதுவும் கரெக்ட். ஓகேவா? ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 எக்ஸாக்டாக கரெக்ட். ஓகேவா? ரைட். ஸ்டேட்மெண்ட்டு 2 பார். இந்த இடத்துல கார்பானியான் இருக்குது. ஓகே, ஒரு சைடு நைட்ரோ குரூப் இருக்குது, ஒரு சைடு மீத்தாக்சி இருக்குது. நைட்ரோ குரூப் என்னது? withdrawing. Carbanion stabilized by minus or effect. Exactly. Carbanion which is electron releasing, சரியா? electron withdrawing. statement என்ன கொடுத்திருப்போம்? electron withdrawing directly proportional to minus or effect. அதே மாதிரி this carbanion stabilized by withdrawing. ஓகேவா? அப்போ that and withdrawing group directly proportional to stability of the carbanion. See, உங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. கார்போகேட்டன் கார்பானியானை சுற்றி உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம்.
பட் யூ ஜஸ்ட் நோ த கான்செப்ட். நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் இதே எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பட் இந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். எங்கே தெரியும்? ஜிஓசியில். ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் த ஜிஓசி ஒன் ஷாட் போய் செக் பண்ணு. ஸோ அதில் உங்களுக்கு இப்போ டைம் இல்லை மேம், ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகால் பண்ணு. ஓகே, ஒரு 2x வச்சு ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணு. ஸோ அதில் எங்கெங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, ஓகேவா? ஸோ எந்த பாயிண்ட்டை நீ லேகிங்காக இருக்கியோ அந்த பாயிண்ட்டை ப்ராப்பராக லிசன் பண்ணு. ஓகேவா? இந்த மாதிரி க்ளூஸு, ட்ரிக்ஸு எல்லாமே கொடுத்துருப்பேன், ஷார்ட்கட் நோட்ஸு எல்லாமே கொடுத்துருப்பேன். யூ கோ அண்ட் செக். ஸோ அதை லிசன் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், இந்த மாதிரி கொஷின் அப்படி போயிடலாம். ஓகேவா? ரைட். Statement 2, that is also correct. 1 and 2 are correct. Both statement 1 and 2 are correct. Option 1 is the correct answer, right? Next, the increasing order of electron withdrawing power of the following functional group. See, it's amazing question, right? Increasing. See, this 2026 கேட்டிருக்கக்கூடிய JEE main paper தான், right? And என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? cyanide, acid, nitro, iodine. Confirm என்னது? Nitro. That will be the highly increasing. அப்போ that will be greater. Nitro தான் higher withdrawing. அடுத்தது என்ன கொடுக்கலாம்? cyanide இருக்கு, acid இருக்கு, and iodine இருக்கு. iodine லாஸ்ட்மா. ஓகே, cyanide. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் cyanide. Carbon, nitrogen. Then followed by carbon, oxygen. ஓகேங்களா? தென் ஃபாலோடு பை அண்ட் என் மட்டும் தான் முடிச்சிட்டோமா? அயோடின். ஓ, ஆர்டர் ஏ அப்படி எழுதுலையா? ஓகே, சி தென் ஃபாலோடு பை என்னது? சி என்னது? ஏ, தென் ஆசிட்டு பி, தென் அயோடின்க்கு டியா? இப்படி இருக்க ஆர்டர். ஓ, ரிவர்ஸ் ஆர்டர் கேட்டிருக்காங்களா? ஓகே, ஃபைன், ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ டி, பி, ஏ, சி இந்த ஆர்டர் இருக்கா பாரு. ஆப்ஷன் 3 is the correct answer. ஓகேங்களா? ஆப்ஷன் 3 is the correct answer, right? Next question பாருங்க. அதுக்கான explanation. Right. Match list 1 with list 2. Okay, list 1 with list 2. இல்லை என்ன கொடுத்துருக்கோம்? வில்லியம்சன் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸில் என்ன பண்ணுவோம்? அல்கைல் ஹாலைடு ப்ளஸ் அல்காக்சைடு. அல்கைல் ஹாலைடு, அல்காக்சைடு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இதை உள்ளே கொண்டு போயிருப்போம் இல்லையா? ஓகேவா? அப்போ என்ன இருக்கும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எதை உள்ளே கொண்டு போகிறோம்? எலக்ட்ரோஃபைல் இல்லை, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஏ இருக்கா? A3 எல்லாத்துலேயுமே A3 இருக்குது. ஈஸியாக என்ன இருக்கும்? என்ன பண்ணிக்கலாம்? குளோரினேஷன் இருக்கே. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் குளோரினேஷன் 2. எதுக்கு? டிக்கு 2 இருக்கா? 2 இருக்கே. அப்போ A3 இருக்கே. அப்போ ஆப்ஷன் சி. புரியுதா? ஃபாஸ்ட்டாங்கிறதுக்காக லாஸ்ட் மினிட்ல இருக்க. ஓகே, ஸோ 2 நிமிஷம் தான் இருக்குது, டைம் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஆனால் எனக்கு கொஷின்ஸ் இன்னும் ஒரு 2-3 கொஷின்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உனக்கு தெரிஞ்சதை எடுத்துக்கோ. மேட்சிட்டு இருந்தா தட்ஸ் வில் பி ஈஸி. அப்போ ஏக்கு 3 ஃபைன் அண்ட் டிக்கு 2 மீதியை மேட்ச் பண்ணிக்கலாம். வெயிட். அடுத்தது ஃப்ரீடல் கிராஃப் ரியாக்ஷன் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆச்சு. அதுவுமே ஈஸி தானே. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பி ஏன்னா அதுதான் எதில் வருது? என்னோட அண்டரில் வருது. எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், குளோரினேஷன், ப்ரோமினேஷன் அண்ட் சல்ஃபனேஷன், நைட்ரேஷன், ஃப்ரிடல் கிராஃப், அல்கைலேஷன் CH3 ப்ளஸ், அசைலேஷன் CH3 அண்ட் CO ப்ளஸ் அசைலேஷன். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஃப்ரிடல் கிராஃப் ரியாக்ஷன் எல்லாம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அடுத்தது ப்ரோமினேஷன் ஆஃப் வினைல் சப்ஸ்டிடியூஷன், அதுவும் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஓகே, வினைல் குரூப் டபுள் பாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரோமினை கொண்டு போய் ஆட் பண்ணுவோம். தட்ஸ் வில் பி த அடிஷன். ஓகேவா? இட் இஸ் சி. ஓகே, ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா பாரு. கரெக்ட் பண்ணது A3 ஓகே, B4 ஓகே, C1 எக்ஸாக்ட்லி மேட்ச். ஸோ இந்த மாதிரி உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறத 2 எடுத்து பிக் பண்ணி ஆப்ஷனை செக் பண்ணி பாரு. ஓகேவா? அப்போ ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இதனால நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்படியே ஏதாவது தெரியாத கேசஸ் வெளியே தான் மாட்டுச்சுன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ரைட்.
நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் on the basis of inductive effect the order of stability of the alkyl carbanion on the basis of inductive effect on the basis of inductive effect என்னது ஓகே கார்பானியான் அப்போ என்ன இருக்கும் மைனஸ் ஐ எஃபெக்ட் இல்லையா கார்பானியான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஐ எஃபெக்ட் ஓகேவா ரைட் அப்போ மெத்தில் ஏத்தில் கரெக்டு ஓகேங்களா அப்போ நம்ம ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா your inductive effect your okay directly minus I effect which is directly proportional to stability of the carbanion directly proportional to stability of the carbanion okay va right appo statement 1 correct okay va அடுத்து statement 2 allyl and benzyl carbanion more stabilized by inductive effect not by resonance effect allyl and benzyl carbanion என்னது allyl and benzyl carbanion more stabilized by inductive and not by resonance effect no okay so inductive effect resonance effect இருக்கு அப்படினா your resonance effect is more dominant over the inductive effect okay ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க allyl and benzyl carbon more stabilized by inductive effect not by resonance stabilized by resonance effect okay va appo statement 2 தப்பு okay 1 correct 2 தப்பு okay statement 1 is correct 2 is incorrect option C is the correct answer right next one அதுக்கான explanation தான் இருக்கு right the major product of which of the following reaction is not obtained by a rearrangement reaction என்னது which of the following is not obtained by rearrangement ஒரு சிம்பிளான க்ளூ சொல்றேன் rearrangementனா நம்ம நார்மலா இருக்கிற செயின் இருக்குல்ல கொஞ்சம் ஏதாவது ஒன்று பொசிஷன் பிளேஸ் மாறி இருக்கும் இல்லை எல்லாம் ரிங்கா இருக்கா ஆர்த்தோவா பேரா அது மாதிரி இருக்கும் ரீஅரேஞ்ச் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் நம்மளால see இங்கே என்ன இருக்கு 1 2 3 ப்ரொபைல் இருக்கு ஆனால் இங்கே என்ன இருக்கு ஐசோப்ரொபைல் இருக்கு அப்போ ரீஅரேஞ்ச் ஆகி தானே இருக்கு ஸோ தட்ஸ் வில் பி ரீஅரேஞ்ச்மெண்ட் இங்கே என்ன இருக்கு see இது என்னன்னு தெரியுதா ஆசிட் ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ஆசிட் டீஹைட்ரேஷன் அதாவது ஆல்கஹால்லேருந்து வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அங்கெங்கே போய் நாம் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் ஆக்சுவலி இதை நம்ம பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் காம்பவுண்டு ப்ராக்டிஸ் பண்ண பாரு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி இருக்கா ரைட் in the presence of acid hydrolysis ஓகேவா ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் எடுத்துக்கும் போது இந்த இடத்துல CH2 ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ரீப்ளேஸ் பண்ணி எடு எங்கம்மா ரீஅரேஞ்ச் பண்ணுறோனோ ரீஅரேஞ்செலாம் பண்ணல அப்படியே தான் எடுத்திருக்கோம் ரைட் அண்ட் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க CH3 இந்த ரெண்டு CH3 தென் டபுள் பாண்ட் CH2 ஓகேவா அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஓகேவா அப்போ இந்த இடத்துல தான் நாட் பி ரீஅரேஞ்ச்மெண்ட் ஓகே இருக்கட்டும் அண்ட் இது என்னது 4 5 6 கெப்டேன் இதில் என்ன இருக்குது மெத்தில் பென்டேனாக இருக்குது கெப்டேன் டு மெத்தில் பென்டேன் ஓகேங்களா அப்போ இது ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு சமம் ரைட் அடுத்தது இங்கே என்ன இருக்குது அதே ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் ஆல்கஹாலில் பொசிஷன் மாறி இருக்குது எப்படி தெரியுமா CH3 CH2OH எப்படி இருக்கு ஓகேவா ஆக்சுவலி இந்த OH ஆசிட் ஹைட்ரோலிசிஸில் OH ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேமா ஓகேவா அப்போ ப்ரைமரி கேட்டையான் கிரியேட் ஆகுது ப்ரைமரி கேட்டையான் ஓகேவா ப்ரைமரி கேட்டையான் கிரியேட் ஆகுது ஓகேவா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஷிஃப்டிங் நடக்கும் என்னது 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும் ஓகேங்களா ஸோ தட் அப்போ 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்குது ஓகேங்களா அப்போ இந்த மெத்தில் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் ஸோ டு மேக்கப்பிங் அ காம்பவுண்ட் ஆஸ் tertiary cation okay to make up a compound as tertiary cation
என்ன கிரியேட் ஆயிருக்கு? டெர்சரி கேட்டையான கிரியேட் ஆயிருக்கு. அப்போ ரீஅரேஞ்ச் நடந்திருக்கே. 1,2 மெத்தில் ரீஅரேஞ்ச்டு இருக்கே. ஓகே, அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ரீஅரேஞ்ச்டு. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கும்? ஸ்டெபிளைஸ்டு பை டபுள் பாண்ட். ஓகே, ஸோ ஸ்டெபிளைஸ்டு பை கார்போகேட்டையான். இந்த கார்பன் என்ன எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணியிருக்கும். அப்போ டு மேக்கப்பிங் CH3, தென் CH3, தென் டபுள் பாண்ட் CH3. இந்த காம்பவுண்ட் தான் நம்ம அப்படி எழுதியிருக்கோம். தெரியலையா? மேலே எழுதிட்டா CH3. ஓகேவா? ரைட். அப்போ இந்த காம்பவுண்ட் தான் நம்ம இங்கே என்ன இருக்கோம்? இப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இந்த கேஸில் பாருங்கள், CH3 CH டபுள் பாண்ட் CH3. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ எதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லை? அண்ட் ஆப்ஷன் பி இஸ் இட் நாட் அப்டைன்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராசஸ் இல்லை. ஓகே, ரைட். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம்? ப்ரப்பனல் அண்ட் ப்ரப்பனோன் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஓகே, ப்ரப்பனல் ஆல்டிஹைடு, ப்ரப்பனோன் கீட்டோன். ஓகே, ஸோ தட் அப்போ ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் அப்போ ஃபார்ம் நமக்கு என்னெல்லாம் ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருப்போம்? என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன். ஸோ என்னது? ஃபங்க்ஷனல் ஐசோமர். ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈத்தாக்சிஈத்தேன், மீத்தாக்சிப்ரப்பேன் ஆர் மெட்டாமஸ். ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் பாரு. என்னது? ஈத்தாக்சிஈத்தேன். ஈத்தாக்சி இப்படி எழுதிக்கலாம் ஸ்ட்ரக்சர். CH3 CH2 ஈத்தாக்சி ஈத்தேன். இதுதான் ஈத்தாக்சி ஈத்தேன். எப்படி? ஸோ தட் இந்த சைட் பாருங்க, எத்தில். இது ஃபுல்லாக என்னது? ஈத்தாக்சி. இது ஈத்தேன். ஈத்தாக்சி ஈத்தேன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? மீத்தாக்சிப்ரப்பேன். மீத்தாக்சிப்ரப்பேன். ஓகேங்களா? அப்போது ஈத்தாக்சிஈத்தேன், மீத்தாக்சிப்ரப்பேன், தீஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டாமஸ். எக்ஸாக்ட்லி. பாரு, மெட்டாமஸ்னா நம்ம இப்போ தான் அந்த இதில் பார்த்துருப்போம். ஸோ 2026 பாருங்க, அது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பர். அப்போ மெட்டாமரோட கான்செப்ட் இருக்குது. புரியுதா? மெட்டாமரோட கான்செப்ட் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? கொஷின் மாறி இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? ரைட். ஸோ அதில் அப்போ இதுலேயே லெஃப்ட் சைடில் 2 கார்பன், ரைட் சைடில் 2 கார்பன். இதில் லெஃப்டில் 1 கார்பன், ரைட்டில் 3 கார்பன். ஓகேவா? ஸோ தட் அப்போ இந்த கான்செப்ட் சொல்லிருக்கு. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். பியூட் 2ene ஷோஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். வராது. ஏன் வராது தெரியுமா சொல்கிறேன்? பியூட் 2ene ஸ்ட்ரக்சர் எழுதுறேன் பாரு. ஓகே, ஸ்ட்ரக்சர் இதுதான் பியூட் 2enoட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ரைட். இதுதான் நமக்கு பியூட் 2enoட ஸ்ட்ரக்சர். இதில் எனக்கு என்னவே கிடையாது, கைரல் கார்பனே இல்லை. ஓகேங்களா? அப்போ நோ கைரல் கார்பன். ஓகேங்களா? ஸோ நோ கைரல் கார்பன். அப்போ கைரல் கார்பனே இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நான் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நோ சான்ஸ் அட் ஆல். அப்போ தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கேஸ், பியூட் 1ene and பியூட் 2ene are functional isomer. No. Position isomer actually. Butte 1ene and 2ene. See, look at here. Look at this. Look at this example. Butte 1ene. Okay, butte 1ene. See, இது என்னது? Butte 2ene. இது என்னது? பொசிஷன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனல் கொடுத்துருப்பாங்க. நாட் கரெக்ட். pentane and 2,2 dimethyl propane or chain isomers. கரெக்ட். ஓகே, அண்ட் அது கரெக்ட் எழுதணுமா? தேவையில்லை, சிம்பிள் தானே. பென்டேன் 5 கார்பன் இருக்கா? எழுதவா? ரைட். பென்டேன் ப்ரப்பேன், பியூட்டேன், பென்டேன் எவ்வளோ இருக்குது? 5 கார்பன் ஆட்டம் இருக்குது. 2,2 டைமெத்தில் ப்ரப்பேன். 2,2 டைமெத்தில் ப்ரப்பேன் பாரு. 2,2
டைமெத்தில் ப்ரப்பேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கு? 5 கார்பன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதில் என்ன இருக்கு? 3 கார்பன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? அதில் 5 கார்பன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இதில் 3 கார்பன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அப்போ தீஸ் 2 ஆர் செயின் ஐசோமர்ஸ். ஓகே, இது கரெக்ட். ஓகே, அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஏபிஇ. ஆப்ஷன் ஏ. ஏபிஇ ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ அது கனெக்ட். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2-methylprepene and 1-butene. ஓகே, என்ன கொடுத்துருக்கோம்? 2-methylprepene and but-1ene and but-1ene. சரி, என்ன சொல்ல வராங்க? ஓ, ஐசோமர்ஸ். லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு எல்லாம் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணலாமா? 2-methylprepene and but-1ene. ஆக்சுவலி 2-methylprepene. ஓகே, அப்புறம் but-1ene. but-1ene. ஓகேவா? 2-methylprepene, but-1ene. ஓகே, these two are நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? செயின் ஐசோமர். கொஞ்சம் பிளைண்ட் ஆயிடுச்சு மைண்ட், அதான் லேட் ஆயிடுச்சு ஒர்க் பண்ண. செயின் ஐசோமர்ஸ். ஓகேவா? ரைட். ஓகே, ஏ. ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. cis-butene and trans-2-butene. ஓகே, ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ. அடுத்தது butanol and diethyl ether. alcohol and ether are functional isomer. ட்ரிக் எழுதுக்கோ, ட்ரிக் எழுது. alcohol and ethers are functional isomers. Alcohol and ethers are functional isomers. எங்க இருக்கு? diethyl ether functional isomers எங்க இருக்கு? இது C. ரைட். but-1ene to butene position. Okay, D. Okay, right. So 2026 JE ஈஸியா இருக்குல்ல? ரைட். A3B1. ஓகே, A3B1 C4. ஆப்ஷன் A is the correct answer. ஓகேவா? ஆப்ஷன் A is the correct answer. ரைட். IUPAC name of the following compounds is. ஓகேவா? சொல்லலாமா? IUPAC name. எஸ்டர் அசிட்டேட். ஓகே, ஸோ இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? இது ஃபுல்லாக ஒரு கட் எடுத்துக்கோ. ஸோ தென் 1 2 3 ப்ரப்பைல். ஓகேங்களா? ப்ரப்பைல், எல்லாமே ப்ரப்பைல் இருக்குது. இங்கேயும் ப்ரப்பைல் இருக்குது, இங்கேயும் ப்ரப்பைல் இருக்குது. அண்ட் ப்ரப்பைல். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், 4 5. இந்த சைடு வராது. செலக்ட் த லாங் செயின். மேலே போய்டு. ஓகேங்களா? 6 7. கெப்டேன் எல்லாமே என்னது? கெப்டனோட், கெப்டனைட், ஹெக்ஸனேட் இது இல்லை, ப்ரப்பனேட் இது இல்லை, ஹெக்சைல் ப்ரப்பனேட் இது இல்லை. ஓகே, இது ஒன்று தான். ஓகேங்களா? செகண்ட் பிளேஸில் என்ன இருக்கு? ப்ரோமின். 2 ப்ரோமோ. சூப்பர். 5 மெத்தில். இங்கே இருக்கா? மெத்தில். CH3. 5 மெத்தில் கெப்டனேட். ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From the following least stable structure. So 2026 Jan paper. From the following least stable structure. ஓகேவா? least stable. நமக்கு இந்த ரெசனன்ட்க்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்னன்னா, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும், எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். அது ரூல். அதே மாதிரி சேம் சார்ஜஸ் அட்ஜசன்ட் பிளேஸில் இருக்கக்கூடாது. ரிப்பல் ஆகும், ஸ்டெபிளைஸாக இருக்காது காம்பவுண்ட். சேம் சார்ஜ், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அட்ஜசன்ட் பிளேஸில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் அட்ஜசன்ட்டில் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அப்படி இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஜெயில கேட்டுகிட்டே இருக்காங்க, நமக்கும் நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதில் பாருங்க,
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்ம சொல்ற ரூலுக்கு அகெயின்ஸ்டா இருக்கா? என்ன அகெயின்ஸ்டா இருக்கு? சேம் சார்ஜஸ் எப்படி இருக்கு? அட்ஜசன்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ரிப்பல் எல்லாம் ஆகும். அப்ப லீஸ்ட் ஸ்டேபிள் இல்ல. அப்ப இதான் ஆப்ஷன். இருந்தாலும் செக் பண்ணலாமா? ரைட். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகே, electro negative atom, more electron. Nitrogen oxygen compare பண்ணும்போது your oxygen is more electronegative atom. அப்போ O minus N plus. சூப்பர். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், ரொம்பவே பிளஸ் மைனஸ் தூரமாக தான் இருக்கு. பிளஸ் மைனஸ் இந்த O எக்ஸ்ட்ராப்பா. ஓகேவா? ரைட். அப்போ ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? கன்ஃபார்ம் ஆப்ஷன் ஏ. சி லட்டு மாதிரி கொஸ்டின் 2026 JEE பேப்பரே. சூப்பர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதில் tertiary carbocation is more stable than methyl cation as 9 hyperconjugation possible. Yeah. ஏன் 9 conjugation possible? ஏன்னா ஆல்ஃபா கார்பனில் 3 ஆல்ஃபா கார்பனு, ஒரு ஆல்ஃபா கார்பன்லேயுமே என்ன இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 9. ஓகே, ஸோ இங்கே ஒரு 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன், இங்கே ஒரு 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன், இங்கே ஒரு 3. அப்போ டோட்டலாக 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சூப்பர். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 கரெக்டு. எதை கம்பேர்? இது மெத்தில் எங்கே இருக்குது? ஆல்ஃபா கார்பனே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CH3 ப்ளஸ். இதுக்கு அட்ஜசன்ட் கார்பன் இருந்தால் தானே ஆல்ஃபா கார்பனே இல்லையே. நோ ஆல்ஃபா கார்பன், அதனால இல்லை. ஸோ இட்ஸ் இன் யோர் திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் CH3. ஓகேவா? ரைட். CH3 is less stable than, okay, and CH3 thrice has only 3 hyperconjugation interaction possible in CH3. See கான்ஜுகேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லைன்ற. ஓகேவா? நம்ம பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஓகே, இதில் 9 இருக்கு, CH3 9 இருக்கு. அப்போ 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள் எழுதியாச்சு. CH3 ப்ளஸில் 3 ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ 3 கான்ஜுகேஷன் இருக்கு எழுதுவான். எங்கே இருக்கு? நல்லா பாரு. இதுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் இருந்தால் தானே ஆல்ஃபா கார்பன். அப்போ பக்கத்தில் கார்பனே இல்லாத போது நான் எப்படி சொல்ல முடியும் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்ல முடியும்? பாசிபிள் இல்லை. ஓகேவா? அப்போ திஸ் இஸ் நாட் 3 ஹைப்பர் கான்ஜுகேஷன்லாம் எழுத முடியாது. ஓகே, நோ ஆல்ஃபா கார்பன். ஓகே, ஆல்ஃபா கார்பனே இல்லைன்ற, எங்கே போய் ஹைட்ரஜன் இருக்கும்? அப்போ நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ராங்கு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, 2 ராங்கு. எங்கே இருக்குப்பா? 1 கரெக்டு, 2 ராங். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சி 2026 JEE பேப்பர். ரைட். நெக்ஸ்ட் ரைட். அரேஞ்ச் த ஃபாலோவிங் கார்பானியான் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? கார்பானியன், புரோமின், பென்சைல் கார்பானியான், பென்சைல் எல்லாமே பென்சைல் தான். அப்போ சப்ஸ்டிடியூஷன் தான் மாறி இருக்கு. பாரு, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எழுதுன பாரு, CH2 மைனஸ். ஓகே, தென் புரோமோ. அடுத்தது என்னது? பென்சைல் மட்டும்தான் இருக்கா? சூப்பர், பென்சைல் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் என்னது? மீத்தாக்ஸ் இருக்கு, ரிலீசிங்ப்பா. மீத்தாக்ஸ்ன்றது எலக்ட்ரான் ரிலீசிங். OCH3 எலக்ட்ரான் ரிலீசிங். அடுத்தது என்னது? CH2 minus then CHO aldehyde group para place la, then followed by CH2 minus para place la CH3. மொத்த 1 2 3 போட்டுக்கலாமா? 2 3 4 5. ஓகேவா? இதுக்கு என்ன ட்ரிக் மேம் ஃபாலோ பண்ணுறது? கார்பானியான் இருக்குது, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது, ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குது, இது வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. சரி, ஓகே.
அப்போ நமக்கு என்ன ஸ்டெபிலிட்டி, அப்போ இங்கே என்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணுறது, என்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிக்கு எலக்ட்ரான் withdrawing group which is and withdrawing group இருக்கா, which is directly proportional to stability of carbanion. ஓகேங்களா, ஏன்னா carbanion stability of carbanion. Electron withdrawing group which is directly proportional to stability of carbanion. Okay va, right. அப்ப this is withdrawing, okay, this is also withdrawing, electron withdrawing group. ஓகேங்களா, அப்ப இது என்னது ரிலீசிங் குரூப், இது ரிலீசிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங், this is also electron releasing. நமக்கு ஒரு withdrawing ஒரு ரிலீசிங் இருந்தா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ரெண்டு withdrawing ரெண்டு ரிலீசிங் இருக்கு, அதுதான் நமக்கு கொடுக்குற செக்குன்றேன். ஸோ ஆக்சுவலி புரோமின் ஒன்று இருக்கு, ஆல்டிஹைட் ஒன்று இருக்கு. அப்போ வித்ட்ராயிங் ஆர்டர் நம்ம எழுதியிருப்போம் கிளாஸில், என்ன பண்ணியிருப்போம், ஹாலஜன்ஸு லீஸ்ட் வித்ட்ராயிங் சொல்லியிருப்பேனா, வித்ட்ராயிங் ஆர்டர். அப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை காம்போனன்ட் இருக்கு, ரெண்டு இருக்கு. என்னென்ன இருக்கு, ஆல்டிஹைட் ஒன்று இருக்கு, அப்புறம் புரோமின் ஒன்று இருக்கு. ஆல்டிஹைட் தான் ஃபாஸ்ட் வித்ட்ரா, ஆல்டிஹைட் தென் ஃபாலோட் பை புரோமின். ஓகேவா, ரைட். அடுத்து ரிலீசிங் ரெண்டு இருக்கு இல்லையா, ரிலீசிங் ஆர்டர், ஓகே. மீத்தாக்சி இருக்கு, மெத்தில் இருக்கு. பெஸ்ட் ரிலீசிங் மீத்தாக்சி. ஓ, ஆக்சிஜன் மேலே வேற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கே. So that அப்போ then OCH3 which is greater than CH3. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ரைட். ஓகே, அப்போ withdrawing directly proportional to stability of carbanion அப்படின்னா releasing electron releasing which is inversely proportional to stability of carbanion. ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனியம். ஓகேவா, இப்போ எது மேட்ச் பண்ணலாம் சொல்ல பார்க்கலாம். ஆர்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஹையர் வித்ட்ராயிங் ஆல்டிஹைட் 4, ஓகே 4. அப்புறம் நெக்ஸ்ட் வித்ட்ராயிங் 1, ஓகே. அடுத்தது இதில் எதுவுமே இல்லை, வித்ட்ராயிங்கும் இல்லை, அப்போ லோவஸ்ட்டும் இல்லை ஹையஸ்ட்டும் இல்லை. ஓகே, நடுவில் போட்டுக்கலாமா, 2. ரிலீசிங்கில் லீஸ்ட், ஹையர் எழுதிடக்கூடாது. ஆர்வக்குழலில் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலீசிங்கில் ஹையராக இருந்தால் தான் அது என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆச்சு. லோவர் என்னது மெத்தில் எங்கே இருக்குது, 4th என்னது 5th 1. 5th 1 ஃபாலோட் பை 4th 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார். 4 1 2. ஓ, மீத்தாக்சி வந்து 3யா, ஓகே இங்கே தப்பாக எழுதிட்டேன். மீத்தாக்சி 3 இல்லை, நான் என்ன எழுதிட்டேன் 4ன்னு எழுதிட்டேன். மீத்தாக்சி ஓகே கரெக்டாக எழுதியிருக்கு நான் பாரு. 4 எது ஆல்டிஹைடு, ஓகே. அடுத்தது 1 புரோமின், ஓகே. 2 என்னது, ஓகே எதுவும் இல்லை. 5 என்னது மெத்தில், ஓகே ரைட். ஓகே 4 1 2, ஓகே. ஆப்ஷன் A is the correct answer, right? Okay, next question. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் அங்கே கொடுத்துருக்கோம், ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, find the statement which are not true. Right. Resonating structure with more number of covalent bond and lesser charge separation are more stable. More number of covalent bond ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். more number of covalent bond and lesser charge separations are more stable. கரெக்ட். கோவலன்ட் பாண்டு நிறையா தான் இருக்க செய்யும், ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், பை பாண்டை டீலோக்ளைசேஷன் பண்ணியிருப்போமா. ஓகே ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 1 கரெக்டு, ஏ கரெக்டு. இன் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் unsaturated system shows
plus E with nucleophile. No. Actually, electromeric effect la unsaturated system plus E வந்து electrophile plus E அதுலயே இருக்கே plus E effect. It is based on that electrophile and minus E nucleophile. சமையா மாத்தி கொடுத்திருக்காங்க, right? அப்ப statement 2 wrong, right? The inductive effect is responsible for high melting, boiling and dipole moment of the polar compound. Correct. Inductive effect polarity base பண்றது melting point, higher polarity, higher melting and boiling point. Okay, correct. Okay va. Greater the number of alkyl groups attached to the doubly bonded carbon atom is higher heat of hydrogenation. Repeat பண்ண, greater the number of alkyl. Okay, நிறைய number of alkyl group இருக்கு attached to double bonded carbon atom. No heat of hydrogenation. Actually இப்படி சொல்றாங்கப்பா, டபுள் பாண்ட்ல நிறைய alkyl group substitute ஆச்சு அப்படின்னா heat of hydration என்ன ஆகும்? lower ஆகும். ஸ்டெரிக் heat of hydration lower. ஆனா இங்க எடுத்திருக்காங்க higher அப்படின்னு. So that is not be higher. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் தப்பு. Stability of carbanion increases with increase in the S character. C. Correct. நம்ம சொல்லுவோம்ல stability of carbanion carbon triple bond, then followed by double bond, then followed by single bond. சொல்லுவோமா? Okay. Then அப்ப S character எதுல ஹையரா இருக்கு? sp hybridization S character. Okay, that is correct. Okay, எது incorrect? ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க? incorrect தான். ஆப்ஷன் B incorrect, ஆப்ஷன் D B and D. Option B and D. Okay, அப்ப ஆப்ஷன் இதுதான் கரெக்ட். Okay, right. Correct order of stability for the following. Carbanion. போன கேஸ்லயே ஒன்று கொடுத்துருந்தோம். கார்பானியன் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்ன இருக்கும்? மோர் எஸ் கேரக்டர், மோர் ஸ்டெபிலிட்டி. அப்போ ட்ரிப்பிள் பாண்ட் இருந்தால் மோர் ஸ்டேபிள் கார்பானியன் இல்லையா? இருக்கா பாரு, ட்ரிப்பிள் பாண்டு. இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? இந்த ஆர்டர் நாமளே எழுதிடலாமே, நாளைக்கு செக் பண்ணுறதுக்கு. அப்போ ஹையர் என்ன இருக்கும்? ட்ரிப்பிள் பாண்டு. அப்புறம் என்ன இருக்கும்? டபுள் பாண்டு. போன கேஸ்ல நான் ஹைட்ரஜனை மென்ஷன் பண்ணல, சும்மா கார்பனை மட்டும் நோட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? போன கேஸ்ல நம்ம ஓகே ஒரே நிமிஷம். இஸ் கரெக்ட். தென் டபுள் பாண்டு, அப்புறம் தான் சிங்கிள் பாண்டு CH3. ஓகே, CH2 மைனஸ். இதே கான்செப்ட் தான் போன கொஷின் இருந்தது, பட் வேறு பேப்பர், ரெண்டும் வேறு பேப்பர். ஓகேவா? ரைட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? SP என்னது? கார்போகேட்டியன் ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த மோர் S கேரக்டர். ட்ரிப்பிள் பாண்டு sp hybridization 50% of S character. Double bond sp2 hybridization 33% of S character. sp3 and single bonded carbon sp3 25% of S character. ஓகேவா? அப்போ it is more S character, more stability of carbocation அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங்லி ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது? ட்ரிப்பிள், டபுள், சிங்கிள். ஆப்ஷன் C as the correct answer. Okay. Next, cyclic cation having the same number of hyperconjugations or cyclic cation same number of hyperconjugation work out பண்ணாதான் தெரியும். ஓகேவா? ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு காம்பவுண்டுக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஆல்ஃபா ஹைட்ரஜனை ஃபைண்ட் அவுட் பண்ண தெரிஞ்சுக்கணும், நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட். இப்படி இருக்கா? கார்போகேட்டியான சுற்றி இருக்கிறது அட்ஜசன்ட். கார்போகேட்டியானுக்கு அட்ஜசன்ட் கார்பன் ஆல்ஃபா கார்பன். புரியுதா? டாட் வைக்கிறேன். CH3 இருக்குது. அப்போ 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? அட்ஜசன்ட் 1 2 3 CH. இங்கே என்ன இருக்குது? CH2. ஓகேவா? அப்போ எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த இடத்துல?
3 4 5 6 அப்போ 6 alpha hydrogen 6 alpha hydrogen ஓகேவா ரைட் செகண்ட் காம்பவுண்ட் எழுது இப்படி இருக்கா அப்போ இது கார்பன் அப்போ திஸ் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்போ 3 இங்கே CH2 ஓகே இங்கே CH2 ஓகேவா இந்த மூணு என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன் கார்பனோட அட்ஜசன்ட் கார்பன் ஐ மீன் கார்போகேட்டியானோட அட்ஜசன்ட் கார்பன் அப்போ 4 4 + 3 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகேவா ரைட் அடுத்தது சி காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் இப்படி இருக்கு ஓகேவா இப்போ இதுக்கு என்னது இது கார்போகேட்டியானா CH2 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 எவ்வளோ இருக்கு 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு ஓகேங்களா இட் இஸ் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகே ரைட் அடுத்தது டி காம்போனன்ட்ல N + இப்படி இருக்கா ரைட் அப்போது இந்த இடத்துல இந்த கார்பன் ஓகே அண்ட் அப்போ திஸ் இஸ் 1 2 3 CH CH2 CH2 இல்லையா 2 4 5 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் 5 மாதிரி தெரியலையா இல்லை இவ்வளோ இருக்கு 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகேவா 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஓகே இப்போ ரெண்டுத்துல அவங்க என்ன கேட்குறாங்க cyclic cation have the same number of hyperconjugation அப்போ same number of alpha hydrogen same number of hyperconjugation அப்போ ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணுவ same number of alpha hydrogen okay same number of alpha hydrogen same number of alpha hydrogen okay same hyperconjugation ஓகேங்களா it produce same number of hyperconjugation same number of hyperconjugation ஓகேவா ரைட் ட்ரிக் ஓகேவா ரைட் அப்போ இந்த காம்பினேஷனில் 6 6 என்னது அப்போ இது ஏவா A B C அப்போ A and C option D is the correct answer 2026 JEE paper okay right next one okay see இந்த GOCல நாம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட்டுமே உள்ள வந்துருச்சு மீசோமெரிக் எஃபெக்ட் வந்திருக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் உள்ள வந்திருக்கு ரெசினன்ஸ் உள்ள வந்திருக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டியான் கார்பானியான் ஆர்டரு ஓகேங்களா அதே மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்பு நாமன்கிளேச்சர்லேருந்து ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி ஆர்டர் கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைக் நாமன்கிளேச்சரே ஒரு காம்பவுண்ட் கேட்டிருந்தாங்க அடுத்தது வேற என்னது இருக்கும் based on the stability of carbocation base பண்ணி கார்பானியன் பேஸ் பண்ணி எலக்ட்ரான் withdrawing substitute பண்ணா what about stability of carbocation கார்பானியான் ரிலீசிங்ல stability of carbocation கார்பானியன் எப்படி இருக்கும் based on the effect ஓகே ப்ளஸ் எஃபெக்ட் எப்படி ரூல் பண்ணுது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் எப்படி ரூல் பண்ணுது மைனஸ் எஃபெக்ட் எப்படி ரூல் பண்ணுது ஸோ அந்த நாலேஜ் ஓகே இந்த நாலேஜ் ஸோ நமக்கு என்ன சொல்ல முடியும் இதுதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது நமக்கு கெமிஸ்ட்ரியில் அந்த கான்செப்ட் ஓகே இந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணுன்னு தான் சொல்ல முடியும் நமக்கு தான் கொஷின் சாம்பிள் ஆர்கானிக் சாம்பிளை மாறி கொடுப்பாங்க ஸோ தட் அந்த கான்செப்டை நீங்கள் உள்ளே அப்பியர் ஆயிருக்கா ஓகேவா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ ஜஸ்ட் தட் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயுமே அந்த கான்செப்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் ஒரு கிளியராக ரீகால் பண்ணிக்கும் ஓகே ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட் எடுத்துக்கோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு 30 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்பினேஷன்ஸுமே ஜிஓசியில் இருந்துட்டு அண்ட் ஜிஓசியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஜிஓசியோட செகண்ட் பார்ட்டு எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரி தான் உள்ள கான்செப்ட்ஸ் உள்ளே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா எல்லாமே
ப்ரெசென்ட் ரீசெண்ட் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஹை லெவல் கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணனாவே பேசிக் லெவல் கொஷின்ஸ் உனக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஹை லெவல் கொஷின்ஸே ஒர்க் அவுட் பண்ணும்போது இதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான் இருக்கும். அவள் பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியாமல் நம்மளோட ஹை லெவல் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ தட் ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் யூஸ் த டைம் ப்ராப்பர்லி. ஸோ ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைவர்ஷன்ஸ் இருந்தால் கூட எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஓகே ஒரு 15 days ஆர் 20 days எவ்வளோ டேஸ் இருக்கும், ஓகே உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு டேஸுமே காடு கொடுக்குற எக்ஸ்ட்ரா கிஃப்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அந்த கிஃப்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணு. யாருக்கும் இவ்வளோ கிஃப்ட் கிடைக்காது, இந்த கிஃப்ட் கிடைக்காது. திருப்பி ஒரு 15 days லைஃப்பில் திரும்ப கிடைக்குது அப்படின்னா சான்ஸ் இல்லை. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ லக்கி, ஸோ லக்கி. ஸோ தட் யூஸ் த டேஸ் ப்ராப்பர்லி. ஓகே, ப்ராப்பராக யூஸ் பண்ண. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.